ஹாய் வணக்கங்க. எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் குழம்பு தான். குக்கரில் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் தக்காளியும் நல்லா வணக்கிக்கணும் எண்ணெய் ஊற்றி. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கசகசா, கிராம்பு 2 எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கட்டும். வீட்லேயே அரைச்சி வச்சோம் இல்லைங்களா கறி மசாலா தூள், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு பெரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆறுனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். குக்கரில் சிக்கனை போட்டு வச்சுருக்கேன் கழுவிட்டு, அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது ஒரு வணக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அப்புறம் கடையில் வாங்கினோம்ல கறி மசாலா தூள்னு விற்கும் பார்த்தீங்களா, சக்தி மசாலாவில் அந்த பொடியை போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த 3ஐயும் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வணங்குன்னே அந்த கறி மசாலா தூளை போடுங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா முதல்லையே வீட்டில் அரைச்சி வச்ச தூளும் போடுறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமெல்லாம் வணக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை அரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அது ஜாறு தண்ணியை கழுவி அதுலேயே அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு பெரட்டி விட்டுருங்க. அதுலேயே உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 3 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வீடே மணக்குங்க. மணக்க சிக்கன் குழம்பு ரெடி. இது சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்லாங்க. செமையாக இருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.